வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் தொடர்ந்து மார்கழி மாதத்து சிறப்பு பதிகங்கள், பலன் தரும் பதிகங்களில் சிறப்பு பதிவாக நாம் மார்கழி திருப்பாவை, திருவம்பாவை, அதோடு சேர்த்து இன்றொரு தகவலும் நம்மளுடைய சேனலில், இன்றொரு தகவல் சுத்தமாக யூடியூப் சேனலில் நம்ம சிறப்பு தகவலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பகுதி 1லேருந்து நம்ம பார்த்தோம்னா என்னென்ன மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய வழிபாடுகள், சிறப்பு வாய்ந்த திருவிழாக்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு பதிவில் வரும்போது அனுமன் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நம்ம சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட சிறப்பு தகவல், ஆழ்வார்களை பற்றி ஒவ்வொரு ஆழ்வாராக நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இது வரைக்கும் நம்ம 6 ஆழ்வார் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம 10வது 11வது நாள் மார்கழி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா குலசேகர ஆழ்வார். அவரை பற்றி தான் சிறப்பு தகவலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல திருவம்பாவையை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து திருப்பாவையும் பார்க்கலாம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் பொற் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்யார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர் தொழிந்தோம் எய்யாமல் காப்பா எமையோலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தில் என்ன சொல்ற பாருங்க, மொய்யார் தடம் பொய்கை. இப்போ பொய்கைன்னா தானாக வந்த ஒரு திருக்குளம், நீரூற்று, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பொய்கைன்னா அதில் மலர்கள் பூத்து குலுங்கணும். அந்த மலர்கள் பூத்து குலுங்குற அந்த திருக்குளத்தில் வண்டுகளை போய் மொய்க்குதான். அதுதான் சொல்கிறேன், வண்டுகள் போய் மொய்க்கிற அந்த திருக்குளத்தில் வழியடியாம் வாழ்ந்தோம் கான் அரக்கால் பொற் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருவு. அந்த திருக்குளத்தில் நாங்களும் நீராடணும். இதனால அந்த திருக்குளம் தானாக அந்த நீருற்று, அதில் உன்னோட அருளால் அது மலர்கள் பூத்து குலுங்குது. அதில் என்னது, நம்ம வண்டுகள் மொய்க்கிறது. அப்போ அதில் உன்னுடைய அருள் நிறைந்திருக்கிற அந்த அருள் குளத்தில் நாங்களும் நீராடணும். இந்த மார்கழி மாதத்தில் நீராடி மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில். என்ன சொல்றாரு இந்த இடத்துல, நம்ம சிவபெருமானோட மனைவியை பற்றி நம்ம சொல்றாரு. பார்வதி, நீ யாரை ஆட்கொண்டிருக்கிற? பார்வதி தேவியை ஆட்கொண்டிருக்கிற. பார்வதி தேவி சாதாரண ஆளா? அண்ட சராசரத்திற்கும் தலைவி அவள், நீ அண்ட சராசரத்திற்கும் தலைவன். ஸோ தலைவன் தலைவி ஆட்கொண்டிருக்கும் இந்த விளையாட்டுல, நீ நடத்துகிற இந்த உலக விளையாட்டுல உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய். நீ எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிற. சாதாரண ஒரு அறிவு இருக்கிற ஜீவராசிலிருந்து 6 அறிவு உள்ள இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆட்கொண்டருளும் உன்னுடைய இந்த விளையாட்டுல உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம், அதாவது அனைத்து ஜீவராசிகளும் உய்வு பெறும் வகையில், உய்வு பெறும்னா அவர்களும் உன்னுடைய அருளை பெற வேண்டும் வகையில் எங்களுக்கு அருள் புரிவாயாக சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அழகா தோழிகள் இடத்துல சொல்லி எழுப்புறார். ஏன், நாமெல்லாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் சாதாரணமானவர் அல்ல. அவர் இந்த உலகத்திற்கே அடியும் முடியும் காணாத அருட்பெரும் ஜோதியாய் திகழ்பவள் அப்படின்னு சொல்லி நமக்கு அவரு சொல்றார். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் மார்கழி 11ஆம் இதில் என்ன பாடலன்றதை நம்ம பார்த்துட்டு அதோட உட்கருத்து, தாத்பரியம் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல்லையும் தோழியை எழுப்புவதாக தான் அமைந்துள்ளது. அது எப்படின்னு பார்ப்போம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திருளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு ஹல்குள் புனமையிலே போதராய். கற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி
நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எவ்வளோ அழகா சொல்ல பாருங்க. கிராமத்துலலாம் எப்படின்னா கற்று கறவை கணங்கள் பல கறந்து, அதாவது ஒரு மாடு கன்று குட்டியை பார்த்தால்தான் அதற்கு பால் கறக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, முதல்ல கன்று குட்டியை விட்டு பால் குடிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம பால் சுரக்கிறோம். ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. கன்றுக்குட்டி முழுவதும் குடித்து முடித்த பிறகே நாம் மீதமுள்ள பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தர்மம். அதே மாதிரி இன்னமும் அந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டால் அது அந்த தாய் மாட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பாலை சுரக்காதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொம்மை கன்றுக்குட்டியை வச்சு அது அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு உணர்வே தெரியாது மாட்டுக்கு. ஏதோ நம்ம கண்ணுக்குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பாலை கறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பெரும் பாவம். அந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடாது. அதுதான் குற்றம் ஒன்றில்லாத. அந்த மாதிரி செய்யாத கோவலரோட பெண் நீ. யாரு? மாட்டை ஏமாத்தாம அந்த கண்ணுக்குட்டி முழுசா குடிச்ச பிறகு இருக்கிற மீத பாலை கறந்து நாம் அதை விற்கிற அந்த கோவலர், குற்றம் செய்யாத கோவலருக்கு பிறந்த பெண்ணி. கற்றத்து தோழியார் எல்லாரும் நின் முற்ற புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. நம்ம கூட இருக்கிற எல்லா தோழிமாரும் வந்துட்டாங்க. எதற்கு? அந்த கண்ணனோட பேரை பாடுறதுக்கும் புகழ்ந்து பாடுறதுக்கும். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ சாதாரண ஆளா அழகு பதுமையாக இருக்கிற நீ ஒரு செல்வ பெண்டாட்டி. நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். குற்றமே செய்யாத ஒரு தகப்பனுக்கு பிறந்த நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கலாமா? ஏஞ்சிப்பா. இன்னமும் அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா எதுக்கு? இதுல கூட்டு பிரார்த்தனையை மையமாக வைத்து ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். நீ தனியாக எப்பொழுது வேணாலும் கும்பிட்டுக்கொள், ஆனால் கூட்டு மொத்தமாக சேர்ந்து நாம பிரார்த்தனை செய்யும் போது அதற்குண்டான பலன் அதிகம் என்பதை இதுல சொல்றார். ஸோ எழுப்பி கூட்டிட்டு போறாங்க. சிறப்பு தகவல் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நிகழ்ச்சியில? நம்ம பகுதியில நம்ம குலசேகர ஆழ்வாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குலசேகர ஆழ்வார் இன்னமும் கோவில்ல எல்லா பெருமாளோட கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும். அதுதான் குலசேகர படி. அதை பத்தி நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இப்போ குலசேகர ஆழ்வார் எப்படி பிறந்தார், அவரோட இது என்ன அப்படின்றத பேசும். குலசேகர ஆழ்வார் சாதாரண மனிதராக பிறக்கவில்லை. அவர் ஒரு மன்னராக பிறக்கிறார். மன்னராகனா சாதாரணமா பிறக்கல. சேர நாட்டுல திருவாஞ்சை களம் என்ற ஒரு திருத்தலம். அதுல எல்லா திருத்தலங்களிலும் வைணவமும் சைவமும் இரண்டும் கலந்தே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் திருவாஞ்சை களம். அந்த இடத்துல திருவிடமதுரன் என்ற மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றார் சேர நாட்டுல. அவருக்கு பல காலமாக குழந்தை இல்லை. அவரு என்னென்னவோ கோவில் அது இது பரிகாரம் என்ன பண்ணி பார்க்கிறாரு, குழந்தையே பிறக்கல. கடைசியில ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஞானியர்களும் அறிஞர்களும் சொல்றாங்க, உனக்கு ராமரும் பெருமாளும் அம்சமுள்ள ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், நீ தைரியமாக இருன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதற்கு அப்புறமும் குழந்தை பிறக்கல. ஆனாலும் ஒரு விடாமுயற்சியோடு தொடர்ந்து கடவுளை பாடி பரவி வழிபாடு பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியில் கடவுளின் அம்சமாகவே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தன் குலத்தை காக்க வந்த குழந்தை என்று அவருக்கு குலசேகரன் என்று பெயரையும் சூட்டுகிறார். அந்த மன்னராக்கு குழந்தை பிறந்தனால அந்த நாடே முழுக்க விழா கோலம் கொண்டிருக்கிறது. அவரும் சிறு வயதிலிருந்தே எப்படி ஒரு மன்னன்னா குருகுலம் அதெல்லாம் பண்ணினாலும் எல்லாம் வாட்பயிற்சி போர் பயிற்சி எல்லாம் பெற்றாலும் அவருக்கு சிறு வயதிலிருந்தே பெருமாள் மேல அப்படி ஒரு அதீத காதல். அவரை பாடணும், அவரை தொழணும், அதுக்கப்புறம் அவருக்கு தொண்டு செய்யற அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணும்னு இப்படியே அவர் இருந்தார். அவருக்கும் கல்யாணமாகி குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. அப்பொழுது அவருக்கு ராமாயணம், அவர் பெருமாள் பிடிச்சதுனால எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அவரோட அரண்மனையில ராமாயணம் சொற்பொழிவு நடக்கும். அப்போ அடியவர்கள் எல்லாம் வர்றாங்க. அப்போ சுந்தரகாண்டம் பகுதி ஒன்று நடக்குது. சுந்தரகாண்டத்துல எல்லாமே சொல்றாங்க.
அப்போ சீதை பிராட்டி எப்படி சுந்தரவனத்துல அசோகவனத்துல எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லும்போது, ராமன் கிளம்பிட்டாரு, சுக்ரீவன் கிளம்பிட்டாரு, சீதையை மீட்க ராமர் போர்ப்படையோட போறாருன்றது தெரிஞ்சு அதை படிச்ச உடனே இவரே என்னவோ ராமாயண காலத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு படைகள்லாம் கிளப்புறாரு. வாங்க எல்லாரும் போயிட்டாங்க, நான் பெருமாளுக்கு ஒண்ணுமே பண்ணல, நானும் போய் பெருமாளுக்கு உதவணும், சீதா பிராட்டி அவரோட துணையை அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சு கிளம்புறாரு. எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இல்ல இது ராமாயண காலம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ராமாயணத்துல எப்போ முடிஞ்சிச்சு, இன்னைக்கு எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்கன்னா யாரும் ஒரு தடுத்து நிக்கல. கிளம்புறாரு, கிளம்பி ஊரை விட்டு கிளம்புறாரு. அப்ப ராமர் சீதையோடு அவருக்கு காட்சி கொடுத்து, மன்னா குலசேகரா நீ கவலைப்படாதே, சீதாதேவி என்னுடன் தான் இருக்கின்றாள், நீ கவலையே படாதே, நீ உன்னுடைய நாட்டுக்கு சென்று அரசாட்சி செய் அப்படின்னு சொல்லி ஒரு நேரடியாவே காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு பழைய நினைவுக்கு வந்து, அப்ப பாத்துங்க அவரோட பக்தி. பெருமாளே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னா சாதாரண பக்தியாது. இவர் எவ்வளவு அழகான பாசுரங்கள் பாடியிருக்கா பாருங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பைரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இப்ப தெரியல ஏன் குலசேகர படிக்கு அவர் எப்படி ஆனார்னு. இவர் இந்த பாடலை பாடி பெருமாளால் கொண்டு அவருக்கு அந்த படி, அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும், அதுல அவரோட சிலையை வடிச்சிருப்பாங்க வழிபடுற மாதிரி. ஏன்னா அதுதான் குலசேகர. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உன்னை நான் தினந்தோறும் பாராயணம் பண்ணும், உன்னோட அழகை நான் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டேன், நான் எங்கேயோ இருந்து பார்க்க விரும்பலவும் அருகிலேயே இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி இவர் குலசேகர படியாகவே மாறி, அதனாலதான் அவர் குலசேகர ஆழ்வார்னு ஒரு பட்டம். ஆனா குலசேகர படின்னு வந்தது காரணம் இவர் பாடின பாடல். இவரு திருவாய்மொழின்ற 105 பாசுரங்களை பாடியுள்ளார். இவருக்கு அது தவிர பெருமாள் மேல் அதீத பக்தினால இவர் மன்னராட்சி துறந்து, மக்கள் நாடு நகரம் எல்லாம் துறந்து, அவர் ஒரு பக்தினாலேயே வெளியே வந்ததுனாலேயே என்னவோ அவருக்கு குலசேகர ஆழ்வார் என்ற பட்டத்தையும் கொடுத்து பெருமாளோட திருமார்புல குடிகொண்டிருக்கிற ஸ்தூபமணி மாலையாக இன்னமும் நீங்க பார்க்கலாம். ஆழ்வார்கள் எல்லாமே பெருமாளோட ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறார்கள். அது அவருக்கும் கிடைத்த மகிழ்ச்சினே சொல்லலாம். நன்றி.